அமைச்சாக்கா வெற்றி பெற செய்வாங்களா? கூட்டணி பண்ணலாம். பட் ஆனால் இப்போ ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல நிறையா. இப்போது ஏடிஎம்கே ப்ளஸ் வந்து டிவிகேக்கும் விஜய் எப்படி கேட்குறாங்கன்னா 2.5 இயர்ஸ் வந்து கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கூட்டணி வச்சு ஜெயிக்கணும்னா டிஎம்கே அப்படி மட்டும் தான் அடிக்க முடியும். அடித்தா டிஎம்கே தான் கன்ஃபார்ம் வரும். ஆனால் இப்போ கூட்டணி வச்சா விஜய்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான் எங்களை பொறுத்து. இல்லைன்னா தனியாக ஒரு நின்னார்னா ஓகே தான், அதுவும் பெட்ரு. மாற்றம் வேணும்னு ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு சீமான் நானும் ஃபஸ்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு மீட்டிங்கில், நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா 11 பிளேயர்ஸுமே சிஎஸ்கே தமிழ் பசங்களை தான் வர வைப்பேன். அப்பயே எனக்கு ஹோப் போயிடுச்சு. சரி ஓகே, என்ன ஒரு இந்த சும்மா கட்சி நடத்துகிறாரா இல்லை சும்மா காமெடிக்கு பேசுகிறாரான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. என்ன கான்ட்ரவர்சி இப்படி இல்லை, அப்படி இல்லை. பட் ஆனால் இன்னும் ஒரு வியூ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் செட் ஆகலை, அவ்வளோதான். செட் ஆகுதுங்களா? ஓகே. 2026 அப்படி சிஎம்மா விஜய் வந்துட்டாருன்னா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க அவர்கிட்ட? 2026 யார் கூட்டு போடுங்க? நான் போடுறது இப்போது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீமானுங்களா இல்லை, விஜய்க்கு தான் போடலான்னு இப்போ நான் பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இருக்க இதில் வந்து ஒரு ஆள் புதுசாக வராரு, அதுவும் நிறையா ஒரு மூவ் பண்ணுற அரசியல் மூவ் படி பார்த்தீங்கன்னா எனக்கு அவரோட வியூ வந்து பெட்டராக தெரியுது. ஏன்னா இங்கே மற்ற கட்சியோட இவர் வந்து கொஞ்சம் ஐடி விங்லேருந்து எல்லா சைடுமே ஒரு கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நான் பேசினேன். மற்ற இதில் இப்போ நம்ம கரண்ட் பார்ட்டி இருக்காங்களே நடத்தி, ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது விஜயை பற்றி தான் இருக்குது. மற்ற ஆப்போசிட் கட்சியாகவே ஒரு வாரம் என்னன்னு தெரியல. மேபி எடுத்தோடனே பிடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் ஒரு மாற்றத்துக்கு விஜய் ஒரு இதுவாக ஃபுல்லாக பிடிச்சி 2031 ஒரு வாரம் எங்களை ஃபீல் பண்ணுறோம். இதெல்லாம் நடக்கலை. ஸோ டிஎம்கில் விஜய் வந்துட்டா இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன விஷயம் நடக்கும்? இல்லை இப்போ அந்த பற்றி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. சரி, ஓகே.